நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்னென்னு சொல்லிட்டு ஃபீச்சர் ஆஃப் புக் கீப்பிங் ஃபாலோயிங் ஆர் த ஃபியூச்சர் ஆஃப் புக் கீப்பிங் அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி தமிழில் கணக்கேடுகள் பராமரிப்பின் இயல்புகள். ஃபியூச்சர்ஸ்னாக்கா இயல்புகள். அதில் ஃபஸ்ட் ஒன் பார்க்கலாம். இட் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் ரெக்கார்டிங் டிரான்சாக்ஷன் இன் த புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் அப்படிங்கிறாங்க. அதேமாரி வந்து பிஸ்னஸ் டிரான்சாக்ஷனில் வந்து என்ன பண்ணுறாங்க, பிஸ்னஸ் டிரான்சாக்ஷனோட ப்ராசஸை வந்து என்ன பண்ணுறாங்க, ரெக்கார்டு வந்து பண்ணுறாங்க. வணிக நடவடிக்கைகளை கணக்கேடுகளில் பதிவு செய்வதற்கான செயல்முறை ஆகும் அப்படிங்கிறாங்க. பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன்னா என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, டிரான்சாக்ஷனில் என்ன ப்ராசஸ் வந்து நடக்குது அப்படிங்கிறத என்ன பண்ணுறாங்க, ரெக்கார்டு வந்து பண்ணுறாங்க. அதேமாதிரி மானிட்டரி டிரான்சாக்ஷன் ஒன்லி ஆர் ரெக்கார்டட் இன் த அக்கௌண்ட்ஸ். இதில் மணி டிரான்சாக்ஷன் மட்டும் என்ன பண்ணுவாங்க, இதில் வந்து ரெக்கார்டு வந்து பண்ணுவாங்க. அதேமாதிரி புக் கீப்பிங் இஸ் த பிரைமரி ஸ்டேஜ் இந்த அக்கௌண்டிங் ப்ராசஸ். அதேமாதிரி பணமதிப்பு, தமிழில் பணமதிப்பிலான நடவடிக்கை மட்டுமே கணக்கேடுகள் பதியப்படுகின்றன. மணி டிரான்சாக்ஷன் மட்டும் தான் என்ன பண்ணுவாங்க, ரெக்கார்டு வந்து பண்ணுவாங்க. தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னாக்கா, கணக்கேடுகளின் பராமரிப்பே கணக்கியல் செயல்பாட்டின் முதன்மை நிலையாகும். அதே தான், புக் கீப்பிங் இஸ் த பிரைமரி ஸ்டேஜ் இன் த அக்கௌண்டிங் ப்ராசஸ். புக் கீப்பிங் தான் என்னது, அக்கௌண்டிங்கோட பிரைமரி ஸ்டேஜ் அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி புக் கீப்பிங் இன்க்ளூட்ஸ் ஜெர்னலைசிங் அண்டு லெஜர் ப்ராசஸிங் அப்படிங்கிறாங்க. அதேமாரி இதில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, ஃபஸ்ட் ஒன்று என்ன பண்ணுறாங்க, புக் கீப்பிங்கில் இன்க்ளூட்ஸ் ஜேர்னலைசிங். ஃபஸ்ட்டு ஜேர்னல் பண்ணுறாங்க, ஜேர்னலில் எழுதுகிறாங்க. நெக்ஸ்ட்டு லெஜர் கொண்டு போகிறாங்க. லெஜர்லேருந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ப்ராசஸ் வந்து பண்ணுறாங்க. கணக்கேடுகள் பராமரிப்பது, குறிப்பேட்டில் பதிதல் மற்றும் பேரேட்டில் எடுத்து எழுதல் ஆகியவற்றை உள்ளடக்கியது அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னாக்கா, ஆப்ஜெக்டிவ் ஆஃப் புக் கீப்பிங் ஃபாலோயிங் ஆர் த ஆப்ஜெக்டிவ் ஆஃப் புக் கீப்பிங் டு ஹேவ் ஏ கம்ப்ளீட் அண்ட் permanent record of all business transaction in chronological order and under appropriate headings அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தா, எல்லா பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன்லையும் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, அது வந்து ஒரு பீரியாடிக்கலாக என்ன பண்ணுறாங்க, குரோனாலஜிக்கல் ஆர்டர் பிரகாரம் என்ன பண்ணாங்க, தனியாக ஒரு ஹெட்டிங் கொடுத்து என்ன பண்ணுறாங்கனாக்கா, அது கீழே செப்பரேட்டர் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த டாக்குமெண்ட் வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து பெர்மனெண்ட்டாக வச்சுக்கிற மாதிரி அது வந்து ரெக்கார்டு வந்து பண்ணுறாங்க. அதேமாதிரி செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னாக்கா, அதேமாதிரி டு ஃபெசிலிட்டேட் அசர்டைன்மெண்ட் ஆஃப் த ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஆஃப் த பிஸ்னஸ் டூரிங் ஏ ஸ்பெசிஃபிக் பீரியட் அப்படிங்கிறாங்க. அப்படி வந்து அதை வந்து ரெக்கார்ட் பண்ணுற மூலமாக நம்மளுக்கு என்ன ஒரு பெனிஃபிட் வந்து கிடைக்குதுன்னா, ஒரு ஸ்பெசிஃபிக் பீரியடில் வந்து அதோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ், பிஸ்னஸ் கன்சர்னோட ஸ்பெசிஃபிக் பீரியடில் அதோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் என்னங்கிறது நம்ம வந்து தெரிஞ்சுக்க வந்து முடியும். அதேமாதிரி நெக்ஸ்ட் ஒன்று என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, அந்த குறிப்பிட்ட காலத்தில் வந்து அந்த வணிக நிறுவனத்தில் லாபம் என்ன நட்டம் என்னங்கிறத நம்ம கணக்கிட வந்து முடியுங்கிறாங்க. அதேமாதிரி ஃபோர்த் ஒன் டு நோ த ப்ராக்ரஸ் ஆஃப் த பிஸ்னஸ் அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி நம்ம என்ன பண்ணிக்க முடியும்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, அதோட வணிக வளர்ச்சியை வந்து என்ன பண்ணிக்க முடியும், நம்ம வந்து தெரிஞ்சுக்க வந்து முடியும். இப்போ பிஸ்னஸ் கண்டிஷனில் வளர்ச்சி வந்து க்ரோத் வந்து எப்படி இருக்குங்கிறத என்ன பண்ணிக்க முடியும், இதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதேமாதிரி டு ஃபைண்ட் அவுட் த டேக்ஸ் லைபிலிட்டி, அதே மாதிரி என்னன்னாக்கா, நம்ம வரி வந்து எவ்வளோ வந்து செலுத்தணுங்கிறத என்ன பண்ண முடியும், இந்த அக்கௌண்டிங் புக் கீப்பிங்கை வச்சு என்ன பண்ண முடியும், நம்ம வந்து தெரிஞ்சுக்க வந்து முடியும். லாஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா டு ஃபுல்ஃபில் த லீகல் ரெக்யர்மெண்ட்டு. அதேமாதிரி சட்ட தேவைகளுக்கு லீகல் ரெக்யர்மெண்ட்டுன்னா சட்டத்துக்கு தேவையான எல்லாமே இது வந்து இதுன்னு பூர்த்தி வந்து செய்யுது அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி செலுத்த வேண்டிய வரினை கண்டறிதல், சட்ட தேவையை பூர்த்தி செய்தல். அப்போ இந்த புக் கீப்பிங்கில் இவ்வளோ ஆப்ஜெக்டிவ் வந்து இருக்குது நம்மளுக்கு, இது மூலமாக இவ்வளோ பெனிஃபிட் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்க்கலாம்.